இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற தருணங்களை தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை நம் ஒவ்வொருவரிலும் செய்யும்படி ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இறங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல கல்வாரி சிலுவையில் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் துடிதுடிக்க உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே. உம்முடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரிலும் நிறைவேறி உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, அல்லேலூயா, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. பிரியமானவர்களே, எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இந்த உலகில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலக ஓட்டத்தை நாம் முடிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அப்படியானால் ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த மண்ணிலே செய்ய நினைத்த காரியத்தை 100% நிறைவேற்றி முடித்தவர்களாய் நாம் பரலோகத்தின் தேவனிடத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை குறித்து மகிழுகிறார். எப்பொழுது தெரியுமா? அவர் சொல்லுகிறார், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தருகிற வாய்ப்புகள் கொஞ்சத்தில் இருந்துதான் துவங்குகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் அவர் நமக்கு தருகிற இந்த கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் அவருடைய மிகப்பெரிய நோக்கத்தையும் தரிசனத்தையும் நம்மிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு தாவீதினுடைய சகோதரர்கள் கேட்டார்கள், அந்த கொஞ்ச ஆடுகளை நீ எங்கே விட்டு விட்டு வந்தாய் என்று. அன்பானவர்களே, தனக்கு கிடைத்த அந்த சிறு பகுதியில அந்த கொஞ்ச ஆடுகளை வைத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அவர் உண்மையாயிருந்தார். ஆகவே கர்த்தர் அவரோடு இருந்தார், அவரை சிறந்தவராக மாற்றினார், இசையில் மிகச் சிறந்தவராக மாற்றி அரண்மனையே தேடுகிற ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவரை கொண்டு வந்ததை நம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். நமக்கு அநேக வாய்ப்புகள் ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை சோம்பேறி வேட்டையாடி பிடித்ததை சமைக்க மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அநேக வாய்ப்புகள் எங்கோ தூசி படர்ந்திருக்கிறது. தேவ திட்டத்தை பல பகுதிகளிலே நாம் நிறைவேற்றாதவர்களாக போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில தொங்கினார். ஏன் தெரியுமா? நம்மிலே அந்த உணர்வை தரும்படிக்கு. எதற்காக கர்த்தர் இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார்? அவருடைய பார்வையில் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனாக அவருடைய சித்தத்தை அவர் தருகிற இந்த கொஞ்சத்திலே முழு பலத்தோடு நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரவேசிக்க செய்வதற்காக வந்திருக்கிறார். அன்பானவர்களே, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகிலே நமக்கு சரீரத்தை தந்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஞானம் உள்ளவர்களாக மாற்றி நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை விருதாவாக்கி போட்டு விடாதபடி ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு தந்தால் கூட, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அந்த நாள் முழுவதையும் அவருடைய பூரண திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு புதிய நாளும்
நமக்கு கிடைக்கும் போது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். புதிய கிருபைகளோடு நம்மை தேடி வருகிறார். ஏன் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் தருகிற அந்த கொஞ்சத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாயிருந்து அவருடைய பார்வையில் முழு பலத்தோடு அவைகளை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு சித்தம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய கிருபைகளோடு ஒவ்வொரு புதிய நாளையும் நாம் துவக்குகிற போது நம்மை தேடி வருகிறார். நம்மை பலப்படுத்தும்படி, நம்முடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுத்தும்படி, தம்முடைய கிருபைகளால் நம்மை நிரப்பும்படி, நித்திய சுவிசேஷத்தை உடையவர்களாய் நாம் புறப்பட்டு செல்லும்படி, வெறுமையாக அல்ல, ஆண்டவர் அருளுகிற வார்த்தைகளோடு புறப்பட்டு செல்லும்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நம் நடுவில் வந்திருக்கிறார். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த ஆண்டவருடைய இருதயம் எப்படி மகிழும், எப்படி மகிழும். இந்த பகுதியிலே நாம் படிக்கும்போது இங்கு ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். 14வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். மத்தேயு 25:14 வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. தன் ஆஸ்திகளை என்கிற பதத்தை கவனியுங்கள். இந்த உலகிலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு தந்திருப்பதெல்லாம் அவருடையவைகள். அவருடைய இரக்கத்தால் நாம் இந்த பூமியில் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு தாவீது சொன்னார், உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று அவர் அழகாக அதை குறித்து பேசினார். எதிர்பார்ப்போடு நமக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிற ஆண்டவர் இந்த மண்ணிலே நம்மை வைத்திருக்கிறார். அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய வசமாய் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் பிறக்கிற போது அங்கு அவர்களுக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு ஆண்டவர் நம்மிலே மகிழத்தக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் ஆண்டவருடைய இருதயம் களிகூரும். மிகப்பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளில் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இங்கு ஆண்டவர் தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல 15வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று நாம் படிக்கிறோம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் திறமைகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த திறமைகளை வளர்த்து கொள்ளுவதற்கு என்று அநேக வகுப்புகள் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு இருக்கிற திறமைகளை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நாம் அதிலே மிகச் சிறந்தவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த திறமைகளை உணர்ந்து அதிலே தேர தேர, ஆண்டவருடைய ஆவியின் பலத்தினால் அதிலே தேர தேர, ஒவ்வொருவருக்கும் எந்த அளவு திறமை இருக்கிறதோ அந்த அளவு ஆண்டவர் பொறுப்புகளை தருகிறார். பணிகளை செய்கிறதற்காக நியமிக்கப்படுகிற போது அவர்கள் அந்த பணிகளை புதிதாக கற்றுக்கொள்ள அதிகமான பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அநேகர் எதற்காக ஆண்டவர் அந்த இடத்திலே அழைத்து கொண்டு வந்தாரோ அதையே மறந்து புதிதாக தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளுவதற்கு பதிலாக பின்னிட்டு திரும்புகிறார்கள். தேவன் அவர்களில் பிரியப்படுகிறது இல்லை பிரியமானவர்களே. ஆனால் இங்கு அநேகருக்கு ஆண்டவர் தந்திருந்த திறமைகள் மிகச் சிறப்பாக அவர்கள் வளர்த்து வைத்திருந்தார்கள். அந்த திறமைக்கு தக்கதாக நல்ல திறமையுள்ள ஒருவரை பார்க்கிறார். அவருக்கு 5 தாலந்து. அதைவிட சற்று குறைவாக தாலந்துடைய அந்த திறமையுடைய ஒருவருக்கு 2 தாலந்து. இன்னும் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு இருக்கிற திறமை அவ்வளவுதான், அந்த திறமைக்கு தக்கதாக 1 தாலந்து. ஆகவே இப்பொழுது இந்த 3 கூட்டத்தாரை நாம் படிக்கும் போது 5 தாலந்தை வாங்கினவரால் இன்னும் 5 தாலந்தை அதை கொண்டு அவரால் சம்பாதிக்க முடியும். அவருக்கு அந்த திறமை இருக்கிறது.
2 தாலந்தை வாங்கினவரும் அதே போல மறுபடியும் 2 தாலந்தை சம்பாதிக்க முடியும். 1 தாலந்தை பெற்றவருக்கு கூட இன்னும் 1 தாலந்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்தோ தேவ திட்டம் அந்த 1 தாலந்து வாங்கிய மனிதனிடத்தில் நிறைவேறவில்லையே. கொஞ்சத்தில் உண்மையாயிருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தருகிற வாய்ப்புகளை நழுவ விட்டு விடக்கூடாது. காலங்கள் மிக வேகமாக சென்று விடும். ஆனால் கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் என்று ஆண்டவர் அவ்வளவு மகிழும்படி உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்ற அந்த மேன்மைக்குள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும்படி எங்கள் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.